வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அரசியல் கணக்குகள் மாறிக்கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் உடைகிறதா? காங்கிரஸ் உடையுமா அப்படின்னா, காங்கிரஸ் பல நேரங்களில் உடைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மூப்பனார் உடைச்சார், அதுக்கப்புறம் சிதம்பரம் உடைச்சார், சொல்லிக்கிட்டே போனால் நிறைய பேர் அந்த காங்கிரஸ் பிரிஞ்செல்லாம் வருவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் காங்கிரஸ் உடைவதற்கான அவசியம் என்ன? ஒன்றும் இல்லைங்க, டிவிகேவோட போகணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒருவேளை டெல்லி தலைமை டிவிகேவோட போச்சுன்னா காங்கிரஸை உடைக்கிறதுக்கு இன்றைக்கி திமுக பிளான். அதுக்கு காங்கிரஸில் இருக்கக்கூடிய பல பேர், செல்வ பெருந்தகையிலேருந்து சிதம்பரம்லேருந்து பல பேர் இருக்காங்க. சிதம்பரமுடைய சமீபத்திய பேச்சு எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி திமுகவுக்கு சாதகமாக இருக்குது. பிரவீன் சக்கரவர்த்தியை ராகுல் காந்தி இன்னும் கண்டிக்கவே இல்லை. ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தியை மறைமுகமாக திட்டுறாரு சிதம்பரம். அப்போ பிரவீன் சக்கரவர்த்தியை சிதம்பரம் நேரடியாக திட்டாமல் மறைமுகமாக திட்டுறாருன்னா, இவரே நேரடியாக காங்கிரஸுக்கு தான் நல்லா நெருக்கமாக இருக்கார், நேரு குடும்பத்துக்கு. அப்போ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாமே, இல்லை நேரில் பார்த்து சொல்லியிருக்கலாமே, ஏங்க திமுக தான் நமக்கு முக்கியம், விஜய் தேவையில்லைன்னு சொல்லியிருந்தால் பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அப்போ சிதம்பரம் கொஞ்ச நாளாகவே காங்கிரஸில் அப்படியே கொஞ்சம் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ சிதம்பரம் ஏற்கனவே காங்கிரஸில் இருந்து வெளியில் போய், மூப்பனார் விட்டு வெளியில் போய் ஜனநாயக பேரவைன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அப்போ திமுகவோட கூட்டணி போட்டு 2 எம்எல்ஏ பெற்றார். ஒருத்தர் வள்ளல் பெருமான், ஒருத்தர் ரங்கநாதன், புரசவாக்க ரங்கநாதன் பேர். இப்போ திமுக இருக்கார், பழைய காலத்தால். ஏன் இதை சொல்கிறோம்னா, சிதம்பரத்துக்கு கட்சியை உடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அவருக்கு ஒரு எம்பி ஆகணும், அது திமுக கூட இருந்தால் தான் முடியும்னு அவர் நம்புகிறார். அப்போ சிதம்பரத்தை வைத்து இன்றைக்கி திமுக காய் நவுத்தி கொண்டு இருக்கிறது. பாருங்கள், எங்களை விட்டு போனீங்கன்னா உங்கள் கட்சியை உடைஞ்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி திமுக மூவ் பண்ணுறத காங்கிரஸ் தலைமை பார்த்து கொண்டு தான் இருக்கும். அப்போ டிவிக்கே ஒரு பக்கம் காங்கிரஸை இழுக்கலான்னு பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் அப்படி போச்சுன்னா காங்கிரஸை உடைக்கலான்னு திமுக பார்க்குது. யார் முயற்சி வெற்றி பெறும்? அதையும் தாண்டி இன்றைக்கி விஜய் அவர்கள் இந்த உடைஞ்ச காங்கிரஸோட கூட்டணி வச்சா என்ன இம்பேக்ட் வரும்? சிதம்பரத்துக்கு தான் மக்கள் ஆதரவு இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். ராகுல் காந்தி அம்மா கைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டால் மக்கள், சிறுபான்மை மக்கள், காங்கிரஸ்காரங்க ஓட்டு போடுவாங்களா? இல்லை சிதம்பரம் தன்மானம் மிக்க காங்கிரஸ்காரங்க நாங்கள், திமுக தான் மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குது அப்படின்னு சிதம்பரம் சொல்லி, இப்படி ஒரு முதலமைச்சரே நம்ம கிடைக்க மாட்டார், அதனால் இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிற சிதம்பரத்துடைய பேச்சை மக்கள் கேட்பாங்களா? நீங்களே சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக ஒரு கணக்கு போட்டுட்ருக்கு. கண்டிப்பாக ஒரு 170 தொகுதியில் நிற்போம், 63 64 தொகுதி மட்டும் வெளியில் கொடுப்போம், இதான் உங்களுடைய பிளான். இதுக்கு வரவங்க வாங்க அப்படின்னு சிஎம் சொல்லிட்டாரு. காங்கிரஸ் போனாலும் போகட்டும்னு சிஎம் நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம், காங்கிரஸ் போகணும் அப்படின்னு சிஎம் நினைக்கவே மாட்டார். அவருக்கு தெரியும் காங்கிரஸ் போனால் சிறுபான்மை ஓட்டுகள் போயிடும். இன்றைக்கி கூட வைகோவுடைய நடைபயணம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் திருச்சியில் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேருந்து காலையிலேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி திருச்சி போய் அதை ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வரார். அப்போ மதிமுக அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கி எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு தெரியும். அவர் எதற்காக இந்த நடைபயணம் போகிறாரு? மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி. மத நல்லிணக்கம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி என்ன பிரச்சனையாச்சு நீங்களே சொல்லுங்கள். இவ்வளோ நாள் 4 வருஷமாக இல்லாத மத நல்லிணக்கம் திடீர்னு ஒரு பேரணியம். ஏன்னா வைகோ தான் இருக்குங்கிறத காட்டிக்குவார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த கட்சியை மேக்ஸிமம் ஆளே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நிர்வாகிகள் மட்டும் இருக்காங்க. நம்ம வேறு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் ஊரில் நீங்களே சொல்லுங்கள், மதிமுக ஓட்டு போட மக்கள் திரண்டு போய் ஓட்டு போடுற காலம் இருக்கா? எப்படி விஜயகாந்த் இருக்கும்போது தேமுதிக வலுவாக இருந்து இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது மதிமுக. இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி அரசியல் கணக்குகள் வெவ்வேறு மாதிரி போயிட்டு, இன்றைக்கி விஜய் கட்சியோட கூட்டணி வைக்கலான்னு இன்றைக்கி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்க போது கூட அகில இந்திய காங்கிரஸ் இல்லைங்க திமுகவோட தான் கூட்டணி அப்படின்னு வலுவாக சொல்லலை. இப்போ திருமாவர்கள் சொல்கிறாருல, சீட்டெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, சீட்டே கம்மியாக கொடுத்தாலும் திமுகவோட தான் இருப்போம். இந்த வார்த்தையை ராகுலோ பிரியங்காவோ வேணுகோபாலோ இல்லை ஜோடங்கர் கூட சொல்ல மாட்டார். அப்போ காங்கிரஸ் வேறு ஒரு யோசனையில் இருக்காங்க. எப்பயுமே காங்கிரஸ் வேறு யோசனைனா இருக்கட்டும், பொறுமையாக சொல்லுவோம், திமுக சீட்டு வாங்குவோம் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கில் இருக்காங்க. இப்போ சிதம்பரம் தலைமையில் புதிய கட்சி உதயம் அப்படின்னு இவங்க போட்டு ஒரு செய்தி போட்டிருக்காங்க. இந்த செய்தியோடைய அடிப்படை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முழுக்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் நடக்காமல் இருக்க போகிறதில்ல. ஏற்கனவே சிதம்பரம் அவர்கள் போய் இன்றைக்கி சிஎம்மை பார்க்குறாரு. சொல்லப்பட்ட தகவல் என்னென்னா, இல்லை சமாதானப்படுத்த போகிறாரு, கோச்சிக்காதீங்க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி டெல்லி தலைமை சொல்லி போகிறாரு அப்படின்னாங்க. டெல்லி தலைமை எதுக்குங்க இதெல்லாம் சொல்லணும்? எதுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும்? ஒன்று வேணாம், ராகுல் காந்தி கண்டிப்பாக திமுகவுடன் கூட்டணி தொடர்கிறது, எங்களது கொள்கை கூட்டணி, அவ்வளோதான், முடிஞ்சு. இதுக்கு சிதம்பரத்தை ஏன் அனுப்பி வைக்கணும்? சமாதானம். அப்போ வேறு ஏதோ ஒரு ரூட்டு போயிட்டுருக்கு. நல்ல யோசனை பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி, கே வேணுகோபால், தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஒருவர், இவங்கெல்லாம் ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் சிதம்பரம் இல்லை. சிதம்பரம் தொடர்பு எல்லைக்கு வெளியில் தான் இருக்கார்.
இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு காங்கிரஸ் தேவை சட்டமன்றத்தில். காங்கிரஸுக்கு திமுக தேவையானா காங்கிரஸுக்கு தேவையில்லை. ஏன்னா காங்கிரஸ் தோத்தாலும் ஏதாவது இங்கே ஆட்சியை பிடிக்க போகிறாங்க, ஒன்றும் இல்லை. வழியை ஒருத்தர் வந்து நான் ஆட்சியில் பங்கு தரேன், ஒரு 50 சீட்டு தரேன் அப்படின்னா கட்சி வளரல. காங்கிரஸ் எப்படி யோசிக்கும்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லோரும் இன்னொரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க, 22 எம்பி இருக்குது, 22 எம்பி இருக்குது. 22 எம்பி முக்கியம் தான், அதில் மாற்று கருத்தெல்லாம் நமக்கு இல்லை. 22 எம்பி முக்கியம். இன்னொன்று விஜய் அன்டெஸ்டட், அதுவும் காங்கிரஸ் யோசிக்கும். ஆனால் அன்டெஸ்டட்னு சொல்லிட்டு பெருந்திரளான ஒரு கூட்டம் வைத்திருக்கக்கூடிய ஒருவரை எப்படி தள்ளி விடுறது? ரிஸ்க் எடுக்க வேண்டியதான் வாழ்க்கையில். திமுகவுக்கு எதிராக இன்றைக்கி பெரிய அளவுக்கான கொந்தளிப்பு இருக்குங்கிறது நாட்டு மக்களுக்கும் தெரியும், ராகுலுக்கும் தெரியும். ரிப்போர்ட்லாம் என்ன சொல்லுது? அப்போ விஜயோட போனால் இன்னொன்றுங்க, சப்போஸ் விஜயோட திமுக போயிடுச்சு, காங்கிரஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த தேர்தலில் ஓரளவுக்கு ஜெயிச்சிட்டாங்க, சரி தோத்துட்டாங்கன்னே வச்சுக்கோங்க. தோத்துட்டா 2029 ஏன் காங்கிரஸோட வந்து திமுக சேராதா? அதனால் இவங்கெல்லாம் என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒரு கணக்கு போட்டு கொண்டு இருக்கிறது. சரி, சிதம்பரத்தை வச்சு இன்றைக்கி திமுக வந்து கட்சியை உடைக்கிறதுனால திமுகவுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக என்ன கணக்கு போடுதுன்னா, இப்போ காங்கிரஸுக்கு இப்போ கேட்டாங்கன்னா அவங்க ஒரு 35 தொகுதியாக கேட்பாங்க. அவங்க அவ்வளோ கேட்டாலும் இவங்க கொடுக்கறது ஒரு 30 தொகுதி கொடுக்கலான்னு நினச்சி, 23 30 கொடுக்கலான்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த 30 கொடுக்க வேணாம், சிதம்பரம் வந்தால் சிதம்பரத்துக்கு ரொம்ப சீட்டாக கொடுப்பாங்க, சிதம்பரத்துக்கு 2 சீட்டோ 3 சீட்டோ தான் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி சிதம்பரத்தை வச்சு இன்றைக்கி காங்கிரஸை உடைக்க முடியுமானா அது கஷ்டம். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸில் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இவங்க நம்ப வைப்பாங்க மக்களை. அது நம்ம மக்கள்கிட்ட எடுபடாது. ராகுலுக்கு தான் ஓட்டே ஒழிய சிதம்பரத்துக்கு ஓட்டு இல்லை. சிதம்பரம் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மறந்துட்டாங்க. வரலாம், அப்போ இருந்தார் ஒரு காலத்தில், அப்போ கூட பெருசாலாம் இல்லை, மூப்பனார் கூட இருந்தார், அவ்வளோதான். தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் அரைக்கும் போது எனக்குலாம் நல்லா தெரியும், கூட இருந்தார், அவ்வளோதான். மூப்பனார் வெற்றி பெற்றார். எந்த மூப்பனார் வந்து இவரை வந்து அழகு பார்த்தாரோ பொறுப்பெல்லாம் வாங்கி கொடுத்து அதே மூப்பனாருக்கு துரோகம் பண்ணிவிட்டு ஜனநாயக பேரவை ஆரம்பிச்சவர் தான் சிதம்பரம். அதனால் இவரை பற்றி நம்ம பெருசாலாம் ஒன்றும், தமிழ்நாட்டுக்கு வந்து இவர் என்ன பெரிய பங்களிப்பாற்றினார் நமக்கு ஒன்றும் புரியல. ஆனாலும் சிதம்பரம் அவர்கள் பொருளாதாரமே அதெல்லாம் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அப்போ இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கூட திருமாவளவர்கள் இனிமேல் திமுக விட்டு போகிறேன்னு சொன்னார்னா அங்கே இருக்கக்கூடிய பல பேர் இன்றைக்கி வந்து திமுக சப்போர்ட் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா நிறைய பேருக்கு மாத சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க திமுக. அடிக்கிற கொள்ளையில் சிலதெல்லாம் இவங்களுக்கு தூக்கி போட்டு அவர்களை எல்லாம் தன் பக்கம் ஈர்த்து வைத்திருக்கிறது. அதனால் திருமாவர்களுக்கும் தெரியும், திருமாவர்கள் காசு வாங்க மாட்டார். ஆனால் திருமாவர்களுக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணார்னா கட்சியில் இருக்கிற நிறைய பேர் திமுகவிலே தங்கிடுவாங்க, கட்சியை உடச்சி விட்ருவாங்க திமுக. அந்த ரேஞ்சில் இருக்குது திமுக. அன்றைக்கி எச்சரிக்கையாக விளாண்டு இவங்க வீட்டலாம். இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இன்றைக்கி விஜய் என்ன யோசிக்கிறாரு? நமக்கு வந்து நேச்சுரல் அலையன்ஸ் காங்கிரஸ் தான். இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை நம்ம வந்து கொள்கை எதிரின்ட்டோம். எந்த காலத்தில் அவங்களோட கூட்டணி இல்லை, கொள்கையே எதிரி. அந்த கொள்கையை அந்த அடிமட்ட நாதமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய பாசிசம், அவருடைய மதவெறி, இது நமக்கு எதிரி. அப்போ இனிமேல் எப்போலையும் கூட்டணி வைக்க மாட்டோம். நம்மளை மாதிரியே பிஜேபியோட கூட்டணி வைக்காத ஒரு கட்சி எது? காங்கிரஸ். அப்போ காங்கிரஸோட கூட்டணி போகிறது நல்லது. அவர் இன்னொன்று யோசிப்பார், நல்ல ஸ்ட்ராட்டஜி. விஜய் காங்கிரஸ் கூட்டணி, இவங்களாம் விஜய் காங்கிரஸ் கூட்டணி வந்தாலும் அப்படிங்கிறாங்களா? விஜய் காங்கிரஸ் கூட்டணி வந்தால் என்ன ஆகும்? 14% இஸ்லாமிய கிறிஸ்துவர் வாக்கு காங்கிரஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் போகும். அது வந்து விஜய்க்கு ஒரு பெரிய பலம். இன்னொன்றுங்க, நேஷனல் பார்ட்டி விஜயோட நினைச்சுன்னு வச்சுக்காங்களா, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அங்கேருந்து ஒரு 2-3 ரேவந்த் ரெட்டிலேருந்து ஒரு 3 சீஃப் மினிஸ்டர் வருவாங்க. இமாச்சல பிரதேசம் வந்தாருன்னா எப்படி இருக்கும்? அது விஜய்க்கு ஏற்கனவே இருக்கிற மவுசு இன்னும் கூடும். நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ஒரு படத்தில் விஜய் ஹீரோவாக இருக்காருன்னா படம் ஓடும். விஜய் மட்டுமே முடியாது, அங்கே டைரக்டர்லேருந்து எல்லோரும் படம் நல்லா இருந்தால் சூப்பர் ஹிட்டாக ஓடணும். அந்த மாதிரி தான் விஜயே ஹிட் ஆவார்னு விஜய் நினைக்கிறார். இருந்தாலும் இவங்களெல்லாம் கூட சேர்த்தா சூப்பர் ஹிட் எல்லாத்தையும் டெபாசிட் போய்க்கணும்னு நினைக்கிறார். அதில் என்ன தப்பு? அப்போ விஜய் காங்கிரஸுக்கு கொக்கி போடுவதுங்கிறது திமுகவுடைய நிம்மதியை கெடுக்கிறது. ஏற்கனவே நிறைய நிம்மதியை கெடுத்துட்ருக்காரு, உங்களுக்கு தெரியும். அவர் சும்மா ஏதாவது அறிக்கை விட்டாலே, சும்மா வெளியில் வந்தாலே இவங்க அலறாங்க. விஜயை பார்த்து தூக்கம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். லட்சம் கோடி சொத்து இருக்குது, பையனை சிஎம் ஆக்கலான்னு பார்த்தா எங்கிருந்துப்பா நீ வந்த, தேவையில்லாமல் ஆட்டத்தை கலைச்சி விட்றியங்கிற புலம்பலை அவங்ககிட்ட கேட்குது. அதேமாதிரி பிஜேபி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, எங்கப்பா வந்த பழனிசாமி எப்பப்பா என்னப்பா நீ, எல்லாரும் வந்து புலம்ப வச்சுட்டாரு விஜய்னு ஒரே ஒரு மனிதர். அதனால் மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி திமுக ஒரு பல கணக்குகள் போட்டிருக்குது. ஆனால் இன்னொன்று, திமுகவுடைய அந்த வியூகம், அது வேலை செய்கிற திறனெல்லாம் பாராட்டி ஆகணும். என்னென்னமோ பண்ணுறாங்க, மண்டல மாநாடு, அந்த மாநாடு, இந்த மாநாடு, உடனே சிஎம் போகிறாரு, என்னென்னமோ. அதாவது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரசாங்க சார்பில் ஒரு விளம்பரம், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், பொங்கல் ஏதோ ஒன்று பண்ணி இவ்வளவு போராட்டம், இவ்வளோ ஆர்ப்பாட்டம் நடந்துக்குது. பிரதான எதிர்க்கட்சி அதிமுக அரசு ஊழியர்கள் பிரச்சனையில் என்ன அவங்க ஸ்டாண்ட் இது வரைக்கும் சொன்னாங்களா? செவிலியர்கள் பிரச்சனை, நிறையா பிரச்சனையில் அதிமுக இன்னும் வலுவாக இடங்கணும்.
இதே அரசு ஊழியர்கள் போராட்டம் நடக்கும்போது கலைஞர் அதை எப்படி ஊதி பெருசாக்குனார். எடப்பாடி பழனிசாமி ஏன் சைலண்டாக இருக்காரு உண்மையிலே நமக்கு புரியல. கேட்டால் விஜயை போராடுவாங்க. இப்போ விஜய் வந்திருக்காருங்க, நீங்கள் ஏன் அங்கே போராடலன்னு தான் மக்கள் கேட்குறாங்க. அதிமுக திமுக மாறி மாறி குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ விஜய்க்கு மவுஸ் ஏறுமா ஏறாதா நீங்களே சொல்லுங்கள். கேட்டால் வந்து இது நம்ம அஜித் மேட்டரை எடுத்தாருன்னா எடப்பாடி நீங்கள் சாத்தான் குளம்னு எடுக்கிறீங்க. ஞானசேகரன் பிரச்சனை எடுத்தால் பொள்ளாச்சின்னு எடுக்கிறீங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் மோசங்கும் போது ஒருத்தர் புதுசாக வரதை எப்படி மக்கள் ஏற்காமல் இருப்பாங்க? தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் இன்றைக்கி சிதம்பரத்தை வைத்து திமுக ஒரு கணக்கு போயிட்டு கொண்டு இருக்கிறது. இது ஜெயிக்குமா தவிக்குமான என்னை பொறுத்தவரை சிதம்பரம் வரதுனால திமுகவுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்காது. அவர் மட்டும்தான் வருவார் நம்ம நினைக்கிறோம். அவரால் மக்கள் ஓட்டு போடுவாங்கிறத நான் ஏற்க தயாராகலை. நீங்கள் சொல்லுங்கள், சிதம்பரம் போனார்னா காங்கிரஸ் ஒட்டுமொத்தமும் போயிடுமா? விஜய் காங்கிரஸ் ஒரு வேளை கூட்டணி அமைந்தால் எப்படி இருக்கும்? ஏற்கனவே டிடிவி ஓபிஎஸ்ட்டு வேறு பேசிகிட்டு இருக்காரு செங்கோட்டையன். அதை உடைக்கணுங்கிறதுனால தான் அமித்ஷா வர்றார். எப்படியும் டிடிவி ஓபிஎஸ்ஸை இந்த பக்கம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நம்மை பொறுத்தவரை அமித்ஷா தெரியும் இந்தியாவது, அதனால் அவர் நினைச்சால் பல விஷயங்களை பண்ணலாம். இதையும் தாண்டி விஜய் எப்படி மூவ் பண்ண போகிறாருன்னு தெரில. தொடர்ந்து விஜய் வளர்ந்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய எண்ணத்தில் மாற்றம் இல்லை. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.